வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து வெண்டைக்காய் சம்பலோட வந்திருக்கிறேன். இந்த வெண்டைக்காய் சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். இந்த வெண்டைக்காய் சம்பளுக்கு வந்து இதில் நான் 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்து இப்படி மெல்லிஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். உப்பு இருக்குது, 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர், இதையும் இதில் போடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பொரிச்சு எடுப்போம். ஸோ இந்த வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்கு வந்து நான் இதில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் வச்சிருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. ஸோ இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காயை பொரிச்சு எடுப்போம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுக்கணும். ஆனால் ஆளும் கருவை விட்டுறாங்க, இல்லாட்டி கைக்கும். இப்போ வந்து நான் சரியாக 11 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சிருக்கேன். ஆளும் கோல்டன் ப்ரௌனாக பொரிக்கல, ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சிருக்கேன். இந்த இப்படி வரைக்கும் இதை இறக்கி எடுங்கோ. ஆளும் கூட பொரிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு கெக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த இப்படி பொரிஞ்சு வரைக்கும் எடுங்கோ. நான் 11 மினிட்ஸ் சரியாக 11 நிமிஷம் இதை பொரிச்சிருக்கிறேன். ஒரு பேப்பர் டவல் போட்டு இதில் வந்து இறக்கி எடுங்கோ. ஸோ இந்த இருக்குது, இதை நான் பிரம்பாக கிள்ளி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் ஒரு பிரம்பாரம் டிஷ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் பொரிச்சு வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆனால் நம்ம நல்லா கருக பொரிக்கையில் இந்த ஸோ இப்போ இதை இந்த பிரம்பான டிஷ்ஷில் போடுங்க. சின்ன வெங்காயம் இருக்குது, ஒரு அளவான வெங்காயம்னா 2, அது அடிக்கிறதுல 35 கிராம் இருக்குது. நான் நிறைய வெங்காயம் போடுறேன், டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குறைய போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி பழத்தில் பாதி எடுத்து இப்படி நீட்டாக வெட்டி இருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் 3 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன வெட்டி இருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மிளகு பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து பிளெயின் யோகர்ட் இருக்குது. உங்களுக்கு பிளெயின் யோகர்ட் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இதுக்கு மேயோனீஸ் யூஸ் பண்ணலாம், மேயோ. பட் நான் இன்றைக்கி யோகர்ட் யூஸ் பண்ணுறேன், பிளெயின். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் பிளெயின் யோகர்ட் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து லைம் இருக்குது, தேசிக்காய். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் புழிஞ்சு விடுங்க. ஸோ நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி விட்டுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு டிப் வந்து நீங்கள் சாப்பிட ரெடி ஆகிக்க வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அப்போ வெண்டைக்காயம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும், உங்களோட சலாடும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.